கிருபையின் ஆண்டவரே, எங்களோடு பேசும். உம்முடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரங்களிலே இந்த வேலையை ஒப்படைக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் நல்ல பலனை தருகிறதாகவும் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Please be seated. நாம் தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் நோ யுவர் மினிஸ்ட்ரி என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். போன வாரம் நமக்கு மத்தியில் எலிசபெத் அம்மா அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்கள் எந்த தலைப்பிலே பிரசங்கம் பண்ணினார்கள்? யாராவது? வாட் இஸ் த தீம் இஸ் நோ யுவர் மினிஸ்ட்ரி. வாட் இஸ் த டாபிக்? Vision of the leader. That's good. That's good. இந்த நாளிலே நாம் அந்த தலைப்பின் கீழே நாம் தியானிக்கக்கூடிய ஒரு சொல்ல என்னவென்றால், இட்ஸ் a team of a leader. leadership. அதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், டீம் லீடர்ஷிப் என்று நான் தலைப்பிலே நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வருகிறேன். தமிழிலே நான் பல சொற்களை பார்த்தேன். அணி என்று ஒரு 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 மொழிபெயர்ப்பு இருந்தது. அணி, குழு என்று சொல்லி பல்வேறு சொற்கள் இருந்தது. ஒரு டீம் என்பது மிகவும் முக்கியமானது. தமிழ் மொழியில் பல்வேறு சொற்றொடர்கள் இருக்கிறது. நமக்கு தெரிந்த ஒரு பழமொழி, தனி மரம் தோப்பாகாது, இல்லையா? என்னத்தான் இருந்தாலும் ஒரு தனி மரம் தோப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகையால் ஆண்டவர் நம்மை ஒரு குழுவாக அமைத்திருக்கிறார், ஒரு டீமாக அழைத்திருக்கிறார். ஒரு டீமில் இருப்பது என்பது எல்லாருக்கும் பிடித்தமானது. எல்லாரும் சொல்வார்கள், நான் இந்த டீமில் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த டீமில் இருப்பதனாலே ஒருவர் அந்த டீம் பிளேயராக மாறவே முடியாது. அதில் ஆக்டிவாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆசிரியர் ஒரு சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன். அவர் சொன்னார், ஒருத்தர் ஒரு டீமில் இருக்கிறார் என்பதனால அவர் டீம் பிளேயராக இருந்தால் தான் அது மிகவும் முக்கியம். 2 காரணம் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். ஒன்று, ஒரு டீம்ல இருக்கிற ஒருத்தர் ஒண்ணுமே செய்யாம இருந்து அந்த டீம்ல இருந்தா அவர் டீம் பிளேயரே கிடையாது. அதே சமயத்தில் டீம்ல இருந்துகிட்டு மற்றவங்களை கீழே குறை சொல்லியே கீழே அவங்கள முயற்சி பண்ணாம ஒரு எம்பதி இல்லாம இருக்கிறவங்களும் டீம் பிளேயரும் கிடையாது என்று என்னுடைய ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது எல்லாவித டீமுக்கும் நாம் பொருந்தும் என்று எண்ணுகிறது. வீட்டிலாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது சர்ச்சாக இருந்தாலும், வேலை செய்கிற இடமாக இருந்தாலும், it really applies to everyone, இல்லை, everywhere. ஆண்டவர் நம்மை திருச்சபையை எப்படி வைத்திருக்கிறார் என்றால், தனி நபர்களாக நம்மை சேர்த்து வைத்திருந்தாலும் நம்ம எல்லாரையும் ஒரு டீமாக என்ன செய்கிறார் பார்க்கிறார். The church is the community of God. Individually we are committed to Jesus, but work together. அதுதான், we work together as a team. நான் ஒரு திருச்சபை என்று சொல்லும்போது எல்லாரையும் உள்ளடக்கிய ஒன்று. பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம் என்று சொன்னால் தனிப்பட்ட ஒருவருக்கு எழுதின நிருபமும் கிடையாது. திருச்சபையில் உள்ள எல்லா, he wrote the letter to all members of the body of Christ. ஆனால் இந்த திருச்சபையிலே குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய ஊழியங்களிலே இந்த டீம் ஸ்பிரிட்டை என்ன செய்யணும்? we need to keep it up. என்னென்றால் இது என்ன பிரச்சனை என்னவென்றால், சில சமயத்தில் நம்முடைய தனித்துவம், our speciality, our uniqueness sometime overtake the team and we try to perform everything and prove that we are more than someone, but ultimately we loses the team spirit. வேதத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்றால் நாம் எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், ஒரு கையில 5 விரல்கள் ஒன்று போல இருப்பதில்லை, இல்லையா? ஒன்று போல இருப்பதில்லை. ஆனால் ஒவ்வொரு விரலும் ஒரு கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இது சுண்டு விரல் சின்னதாக இருக்கிறது என்று சொல்லி இதை நாம் வெட்டிவிட முடியாது. அதே போல பெருவிரல் இது பெரிய விரல் என்று சொல்லி கீப் அப் பண்ணவும் அதையும் விட்டுவிட முடியாது. எல்லாமே முக்கியம்தான். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை இணைத்து ஒரு குழுவாக
பயன்படுத்துகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், ஏன் நாம் இந்த டீம் ஸ்பிரிட்டாக டீமாக வேலை செய்ய வேண்டும்? வாட் ஆர் த பிபிலிக்கல் பேசிஸ் ஃபார் இட்? நாம் ஏன் இந்த டீமாக திருச்சபை ஒர்க் பண்ண வேண்டும்? குழுக்களாக நாம் சேருகிறோம், ஆனால் நான் ஆண்டவர் நம்மை ஒரு குடும்பமாய் முற்றிலுமாய் பார்க்கிறார். இந்த ட்ரைபலிசம் என்கிறது திருச்சபையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியாதி. ட்ரைபலிசம் என்று சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டோடு ஒருவர் குரூப் இருப்பார்கள், ஒருவர் இன்ட்ரெஸ்டோடு அடுத்த குரூப் இருப்பார்கள், இவர்கள் அவர்களோடு சேர மாட்டார்கள். இந்த ட்ரைபலிசம் தான் இந்த டீம் ஸ்பிரிட்டை கில் பண்ணக்கூடிய ஒன்று. ஆண்டவர் திருச்சபையில் உள்ள எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் எல்லாரும் நாம் ஒரே போல இல்லை, இல்லையா? நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். அதில் தப்பு கிடையாது, அதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? திருச்சபையாக உழைக்க வேண்டும். இந்த நாளின் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். 18 Acts chapter 18 verse 1 to 5. If you don't understand my Tamil, just look at that and the passage will be on the screen. ஆண்டவர் ஏன் நம்மை ஒரு டீமாக வைத்திருக்கிறார்? அதுக்கு என்ன பேசிஸ் என்று கேட்டால், அதற்கு இந்த வேத பகுதியிலிருந்து 3 சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது Acts chapter 18 verse 1 to 2. அதை நான் தமிழிலே வாசிக்கிறேன், ஆங்கிலத்தில் இங்கே இருக்கிறது. if you can look at that. அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, யூதர் அல்லாத எல்லாரும் ரோமாபுரியர் விட்டு போகும்படி கிலவிதி ராஜன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவரிடத்தில் போனான். பவுல் அப்போஸ்தலனுடைய மிஷனரி பயணம். இந்த பயணத்திலே அவன் அத்தேனே பட்டணத்திலே வந்து ஊழியம் செய்கிறான், ஏதென்ஸிலே வந்து ஊழியம் செய்கிறான். முடித்துட்டு கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். இந்த கொரிந்து பட்டணம் பவுல் வாழ்ந்த காலத்திலே மிகவும் முக்கியமான ஒரு பட்டணம். It is a trade center. It is a trade center and also it is a city of free sex. முதலாம் நூற்றாண்டிலே அந்த சிட்டிக்கு போனா நல்லா என்ன செய்யலாம்? சம்பாதிக்கலாம், எப்படியும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு சிட்டி. இந்த சிட்டி மிகவும் பணத்திலே ரொம்பவும் மிகவும் அதிகமாய் உள்ள சிட்டி. ஒரு யூத ஹிஸ்டாரியன் wrote this statement. கொரிந்துவிலே சர்வை பண்றது கஷ்டம் அந்த காலத்திலே. If you don't have the money, you cannot survive in Corinth. அந்த அளவுக்கு affluent city, அவ்வளவு பணக்கார ஒரு சிட்டி. ஆகையால் அந்த சிட்டியில இவ்வளவுதான மக்கள் எல்லாம் இருக்கும்போது பவுல் அப்போஸ்தலன் அங்கே என்ன செய்கிறார்? போகிறார். அங்கே போய் ஊழியம் செய்ய போகிறார். அந்த சிட்டியில கொரிந்து பட்டண அந்த சிட்டியில மத்தியில ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுடைய அந்த தேவதை யார் என்று சொன்னால் வீனஸ், the goddess of fertility and prosperity. ஓகே, அந்த தேவதையினுடைய கோயில் இருக்கிறது. இந்த கோயில் மத்தியிலே இந்த சிட்டி என்ன செய்கிறது? சுற்றியாக கட்டப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் அந்த இடத்துக்கு போகிறார். இடத்துக்கு போன உடனே அவர் என்ன செய்கிறார் என்றால், நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், அதனால எனக்கு யாரும் தேவையில்லை, நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. முதலாவது அவர் என்ன செய்கிறார்? அந்த பட்டணத்திற்கு வந்த 2 விசுவாசிகளை என்ன செய்கிறார்? கண்டுபிடிக்கிறார். ஒரு கணவன் மனைவி, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. ஆக்கில்லா ஒரு யூதன், பிரிஸ்கில்லா என்பது பிரிஸ்கா என்கிற ஒரு ரோமருடைய பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவள். அவர் ஒரு இத்தாலிய பெண், இவன் ஒரு ரோமன், இவன் ஒரு யூத மகன், அவள் ஒரு இத்தாலிய மகள். 2 பேரும் திருமணம் பண்ணி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரோமாபுரியிலே ரோம்லே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கிபி 49வது ஆண்டில் அங்கே கிளாடியஸ் என்கிற ஒரு சீசர் என்ன சொல்கிறான்? ரோமாபுரியிலிருந்து எல்லா யூதரும் வெளியே போகணும், எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போகணும். நல்லா நினைச்சு பாருங்க, திடீர்னு ஒரு நாள் அரசாங்கம் வந்து
உன் வீட்டை விட்டுட்டு, உன்னுடைய சொத்தை விட்டுட்டு, உன்னுடைய எல்லா நன்மைகளை விட்டுட்டு நீ இந்த ஊரை விட்டே போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். They were deported from Rome because Aquila was a Jew. அந்த காரணத்துக்காக 2 பேரும் வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள்? கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார்கள். கொரிந்து பட்டணத்திலே இருந்து அவர்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். முதலாவது பவுல் அப்போஸ்தலன் அந்த ஊருக்கு போன உடனே நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்று போல முதலாவது கண்டுபிடிச்சது இங்கே யாராவது விசுவாசிகள் இருக்கிறார்களா என்று கண்டுபிடித்து ஆக்கிலா பிரிஸ்கிலாவை கண்டு அவர்களை சந்தித்து அவர்களோடு சேர்ந்து கொண்டான். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இதுல என்ன அர்த்தம் இருக்கு? இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இட் இஸ் a God's pattern. God's pattern என்னவென்றால், ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை பிள்ளைகள் செய்யும்போது தனித்து ஒருவனாக செய்ய அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் டீமாக செய்வதற்காக ஆண்டவர் வழி அமைத்து இருக்கிறார். நற்செய்தி காஸ்பல் ரீடிங்ல வாசிக்கிறோமே, ஆண்டவர் தம்முடைய 70 சீஷர்களை 2 பேராக அனுப்புகிறார் இல்லையா? ஏன் ஒருவர் அனுப்பவில்லை? நான் விவரம் சொல்லுகிறேன். ஆனால் ஆண்டவர் யாரையும் தனியாக அனுப்புவதில்லை. தான் வந்த இந்த புதிய ஊரிலே ஒரு தம்பதியை பார்த்து அவர்களோடு சேர்ந்து அவன் என்ன செய்கிறான்? ஊழியத்தை செய்கிறான். நம்முடைய கிறிஸ்தவ சமயத்திலே நம்முடைய ஆண்டவரை குறித்ததான சத்தியம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக நமக்கு அறியப்பட்டிருக்கிறார். திரியேக தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, 3 டிஃபரண்ட் பட் ஒன் காட். ஒரே ஆண்டவர் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக நமக்கு வெளிப்படுத்தார். பிதாவானார் அவருடைய காரியத்தை செய்கிறார், குமாரன் மீட்க வருகிறார், பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார். பிதா செய்வதை குமாரன் அறிந்திருக்கிறார், குமாரன் செய்வதை பரிசுத்த ஆவியார் அறிந்திருக்கிறார். they are different but one. இதை எப்படி புரிந்து கொள்வது கடினமான ஒரு காரியம். ஆனால் ஒரே தேவன் அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற அந்த வெளிப்பாட்டை தரும்போது என்ன செய்கிறார்? he is working as a team. ஆண்டவரை சொல்லுகிறார், என் பிதா காட்டுகிறதை நான் செய்கிறேன். அவன் மூவரும் இந்த திரிய தேவத்தில் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒரே டிவைன் டீமாக ஒன் காட் ஒர்க்ஸ் தேர். அதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கையில் மிகவும் அடித்தளமானது. ஆண்டவர் ஆரம்பத்தில் தன்னை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் விதமாக வெளிப்படுத்துகிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார் இல்லையா? ஆதாமை படைத்த பின்பு அவன் தனித்திருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏவாளை படைத்தார். ஏனென்றால் தனித்திருப்பது என்றைக்கும் நல்லது அல்ல. ஆண்டவர் குடும்பத்தை உருவாக்கினார். ஆண்டவருடைய பேட்டர்ன் என்னவென்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள் சேர்ந்து இணைந்து குழுவாக என்ன செய்ய வேண்டும்? வேலை செய்ய வேண்டும். தனித்தாளாய் நின்று செய்வது கூடாது. ஆகையால் தான் திருச்சபை என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நேற்றைய தினத்தில் ஒரு நண்பர்களோடு, ஒரு லுத்தரன் திருச்சபை நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த திருச்சபையில் உள்ள ஒருவர் சொன்னார், பாஸ்டர் ஐ லவ் ஜீசஸ் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் ஐ ஹேட் தி சர்ச் அப்படின்னார். எனக்கு அடுத்த தூக்கி வாரி போடுச்சு. ஐ லவ் ஜீசஸ் பட் ஐ ஹேட் தி சர்ச் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இயேசுவையும் திருச்சபையும் பிரிக்கவே முடியாது. அவர் தலை, நாம் எல்லாரும் சரீரம். இந்த எழுது பிரிக்கவே முடியாது. இட்ஸ் a team work. Kingdom of God work ministry is a team work. We are working under the head of Jesus அப்படி என்று சொன்னேன். ஆண்டவர் முதலாவது நம்மை ஒரு டீம் லீடர் குரூப்பாக அழைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? This is the pattern. நாம் யாரும் தனித்து இருந்தால் நாம் சங்கடப்பட்டு விடுவோம். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தனிமையா இருந்து சாதித்ததை விட குழுவாக நின்று சாதித்தது மிகவும் அதிகம். சரியா? பரிசுத்த ஆவியானோர் பெந்தெகோஸ்தே நாளிலே வருகிறார். எல்லாரும் 120 பேர் ஜெபம் பண்ணுகிறார்கள். எல்லாரும் அவர்கள் ஜெபம் பண்ணின பின்பு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர்? 12 பேர் இல்லையா? 12 பேரும் எழுந்திருக்கிறார்கள். ஆனால் யார் தான் பிரசங்கம் பண்ணினார்? பேதுரு தான் பிரசங்கம் பண்ணினார். மற்ற எல்லாரும் அவரோடு கூட சேர்ந்து நின்றார்கள்.
It is not just a Peter's preaching, it is a team preaching. அவர்கள் சேர்ந்து நின்றார்கள். ரொம்ப அழகாக லுக்கா எழுதுகிறார். அவர்கள் அவரோடு எழுந்து நின்று என்று சொல்லும்போது it is a kind of expression of solidarity and team spirit. ஆண்டவர் முதலாவது நம்மிடத்தில் கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், ஆண்டவருடைய ஒரு பேட்டர்ன், working as a team. God wants us to work as a team because it reflects God's pattern. சரியா? ஆனால் மற்றவர்களோடு கூட சேர்ந்து வேலை செய்வதிலே நாம் கடினப்படக்கூடாது. ஏனென்றால் அதுதான் தெய்வத்தினுடைய திட்டம். ஐயோ, அவர்கள் என்னை போல இல்லை என்று சொல்வதனாலே அந்த உறவை நாம் துண்டித்து விட முடியாது. நம்மை போல அவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தெய்வத்தினுடைய அழைப்பு என்னவென்றால் அப்படித்தான் நாம் வேலை செய்ய வேண்டும். இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். ஹட்சன் டெய்லர் சைனாவுக்கு போனார். சீனாவுக்கு போன உடனே 1854 ஆண்டில் மார்ச் 1 அவர் சீனாவில் போய் இறங்குகிறார். இறங்கின உடனே அவர் மிஷனரி, யாரும் தெரியாது, வந்த இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும். என்ன செய்வோம்? நார்மலாக சரி எங்கேயாவது ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்போம், பிரசங்கம் பண்ணுவோம், யாராவது ஆத்துமாக்கள் வருவார்கள் என்று எண்ணுவார்கள். ஆனால் ஹட்சன் டெய்லர் என்ன முதலாவது என்று செய்தார் தெரியுமா? அந்த ஷங்காய் பட்டணத்தை எல்லாம் சுற்றி வந்து விசாரித்தாராம், யாராவது கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி. அவர் அதே பட்டணத்தில் அவர் இறங்கும் போது ஷங்காய் பட்டணத்தில் ஒரு கிறிஸ்தவரும் இல்லை என்ற எண்ணத்தோடு இறங்கினார். ஆனால் இறங்கின பொழுது அங்கே தான் ஒரு 57 சீன கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை கொண்டுதான் அவர் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார், அந்த 57 பேரும் இல்லை என்றால் என்னுடைய மிஷனரி பணியை நான் சக்சஸ்ஃபுல்லாக செய்திருக்க முடியாது. ஏனென்றால் குழுவாக செய்ய வேண்டிய ஒரு பணிதான் திருப்பணி. So it is a God's pattern. If God asks you to join a team, that's a God's pattern. They are not working with you all the time. They do not reflect or fulfill your expectation, but that is the way God wants us to work as a team. முதலாவது. இரண்டாவதாக என்ன ஆண்டவருடைய சத்தியம் என்ன சொல்லுகிறது? 3வது வசனத்தை பார்ப்போம். Acts chapter 18 verse 3. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனாயின்படியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். இந்த கூடாரம் பண்ணுகிறவர்கள் என்று சொன்ன உடனே we always think that okay, ஏதோ டென்ட் மாதிரி போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். But that is the tent, particularly it signifies the leather work. Okay, தோல் பதனிடுகளுக்கு தான் இந்த பெயர். கிரேக்கத்தில் அவர்களுக்கு அந்த பெயர். இவர்கள் இந்த ஆக்கிலாவும் பிரிசில்லாவும் தோல் பதனிடுகளாக இருக்கிறார்கள், கூடாரம் பண்ணுகிறவர்கள். இதே தொழிலை பவுல் அப்போஸ்தலனுக்கு தெரியும். பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்திற்கு வந்திருக்கிறார் இல்லையா? ஆகையால் நீங்கள் கூடாரம் பண்ணுங்கள், நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லவில்லை. அவர்களோடு சேர்ந்து அவர் ஊழியம் செய்கிறார். ஏன் இந்த வேலை செய்தார்? பவுல் அப்போஸ்தலனை பற்றி புதிய ஏற்பாட்டிலே நமக்கு தெரியும், மிகுந்த பணக்காரர். நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம், மிகுந்த பணக்காரர். கவர்னர் கூட அவர் சிறைச்சாலையில் இருக்கும் போது அவரை தனியா போய் பார்த்தார். ஏன் தெரியுமா? பணம் கிடைக்கணும். அவ்வளவு பெரிய பணக்காரர். அவர் முதல் முறையாக நான் சீசருக்கு ஆணையிடுகிறேன் என்று சொன்னார் இல்லையா? சீசருக்கு ஆணையிடுகிறேன் என்று சொல்கிற அந்த காலம் அது பனிக்காலம். அந்த சமயத்தில் கப்பல்களில் பிரயாணம் பண்ணுவது மிகவும் செல்வந்தமாக, மிகவும் அதிகமான விலை கொடுக்க வேண்டும். ஆனால் தைரியமாக நான் போகிறேன் என்று சொன்னார். தன்னுடைய முழு பயண செலவையும் பவுல் அப்போஸ்தலன் எடுத்துக்கொண்டார். அவ்வளவு பெரிய பணக்காரர். ஆனால் அதே சமயத்தில் அவர் ஊழியத்திற்காக சபைகள் அனுப்பும் பொழுது அதையும் பெற்றுக்கொண்டார். மக்கதோனியா நாட்டு சபையார், பிலிப்பி சபையார் அவருக்கு பணம் அனுப்பினார்கள். அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார். ஆனால் அதே சமயத்தில் இந்த பகுதியில் அவர் இந்த தம்பதியரோடு சேர்ந்து அவர் வேலை செய்கிறார். ஏன் பணத்துக்காகவா? இல்லை, ஏற்கனவே பணம் இருக்கிறது. சரியா? வேற எந்த ஆதாயத்திற்காகவா? இல்லை. ஏன் செய்கிறார் என்றால் he wanted to join with them to demonstrate his unity. அவர்களோடு சேர்ந்து தன்னோடு தன்னை ஒப்புரவாக ஒரு ஒற்றுமையாக ஏற்படுத்துகிறார். பவுல் அப்போஸ்தலன் செய்ததற்கு காரணம், நான் உங்களோடு கூட
இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த நமக்கும் அவருக்கும் இந்த தம்பதிக்கும் உள்ள அந்த உறவு, அந்த ஒற்றுமையை தான் அவர் எதிர்பார்த்தார். He demonstrated his beautiful unity among other believers. ஆண்டவர் ஒரு திருச்சபையில ஒரு குழுவாக ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்றால் ஒற்றுமையை காத்து கொள்வதற்காக. சில சமயத்திலே நாம் பவுலை போல எல்லாவற்றையும் பெற்றிருக்கலாம், ஆனால் ஒன்றுமில்லாதவர்கள் வரும்பொழுது அவர்களோடு கூட சேர்ந்து ஒன்றுமில்லாதவர்களாக இணைந்து செய்வதுதான் ஒற்றுமை. பாகுபாடு பார்ப்பது ஆண்டவருக்கு பிடிக்காதது. God does not show favoritism. இவன் நல்லவன், இவன் எனக்கு பிடித்தமானவன், இவன் தூரமானவன், அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் சரிசமமாகத்தான் நடத்துகிறார். ஆகையால் தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுந்தோர் சொல்கிறார், அவங்கெல்லாம் பணக்காரங்க, அவங்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. அதே சமயத்தில் கொரிந்து பட்டணத்தில் தொழிலாளிகளாக இருந்தவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த முதலாளிகள் அவர்கள் வருவதற்கு முன்பாக கம்யூனியனை பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் தொழிலாளி அவங்களோடு கூட நாங்கள் நற்கரணை எடுக்கக்கூடாது சொல்லும்போது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீ இப்படி செஞ்சேன்னு நான் செத்து போவேன், வியாதிப்படுவேன். ஏனென்றால் நீ தேவனுடைய நற்கரணையை அவமாக்குற. உனக்கு பசியா இருந்தா வீட்டில் போய் சாப்பிடு. இது சாப்பிடக்கூடியம் இல்லை, இது ஒருமைப்பாட்டுக்குரிய ஒரு விருந்து என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இதை நாம் தெளிவாக சொல்ல வேண்டும். இது ஒற்றுமையாக இருப்பது, ஒரு டீமாக இருப்பது காட்ஸ் பேட்டர்ன் மட்டும் கிடையாது. டீமாக இருப்பது இட் எக்ஸ்பிரஸஸ் காட்ஸ் யூனிட்டி. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன ஜெபத்திலே நமக்கு தெரியும், பிதாவே நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். எதற்கு வேண்டிக் கொள்ளுகிறேன்? ஏனென்றால் இவர்கள் ஒன்றாயிருப்பதினாலே இவர்கள் என்னுடைய சீஷர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ஆகையால் பிரிந்திருக்கிற திருச்சபை இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரை பற்றி அறிவிக்க சாட்சியாக இருப்பதில்லை. நாம் என்ன ஊழியம் செய்தாலும் சரி, ஒரு திருச்சபையிலே ஒற்றுமை இல்லாத பட்சத்தில் எந்த சாட்சியும் இந்த உலகத்திலே கிடையாது. இது நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, பிதாவும் குமாரனும் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அதே போல நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பல சமயத்தில் இதை நாம் புரிந்து கொள்வதில்லை. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் 70 சீஷர்களை ஆண்டவர் அனுப்பினார் இல்லையா? சில டிரான்ஸ்லேஷனை பார்த்தால் 72 என்று இருக்கும், சில டிரான்ஸ்லேஷன்ஸ் 70 என்று இருக்கும். ஆனால் கிரேக்க மொழியிலே 70 என்று தான் இருக்கிறது, நாட் 72. சம் மேனுஸ்கிரிப்ட்ல 72 இருக்கிறது. ஏன் ஆண்டவர் 70 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஏன் 70? ஏன் 80 இல்லை, 60 இல்லை, 50 இல்லை, ஏன் 70? அதற்கு முக்கியமான காரணம் உண்டு. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் யாத்ரா புத்தகத்தை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் மோசேயை சீனாய் மலைக்கு அழைக்கிறார். அவர் அழைக்கும் பொழுது அவரோடு கூட 70 மூப்பர்கள் அந்த மலைக்கு பக்கத்தில் போறாங்க தேவனுடைய மகிமையை காண. 70 எல்டர்ஸ். 70 என்பது மிகவும் ஒரு முக்கியமான எண் பழைய ஏற்பாட்டில். அது மட்டுமல்ல, இயேசு சுவாமி வாழ்ந்த காலத்தில் சனகரிப் சங்கம் என்று ஒன்று இருந்தது, நமக்கு தெரியும். அந்த சனகரிப் சம்பவத்தில் உள்ளவர்கள் 70 பேர். ஆகையால் ஆண்டவர் 70 பேர் என்று சொல்லும்போது இட்ஸ் a நியூ டீம், நியூ ஆர்டர், நியூ லீடர்ஷிப். அதை அனுப்புகிறார். இதை அனுப்பும்போது ஆண்டவர் சொல்றார், 2 பேராக அனுப்புகிறார். ஏன் என்றால் ஒருவன் விழுந்தால் மற்றொருவன் தாங்குவான். ரைட்? ஒருவன் தேவைப்பட்டால் மற்றவர்கள் பூர்த்தி பண்ணுவான். ஒருவனுக்கு ஒருவர் துணையாக இருப்பார்கள். ஆகையால் தான் திருமண வாழ்விலே ஆண்டவர் கணவன் மனைவியாக ஏத்தது. ஏனென்றால் இவர்கள் 2 பேரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டியவர்கள். ஆனால் இந்த துணையாக இருக்க வேண்டியவர்கள் இந்த அடிப்படையில் இந்த ஒற்றுமைக்காக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் உணர்த்துறபடினாலே நான் சொல்லுகிறேன். சில சமயத்தில் நாம் திருச்சபையை பற்றி, உலகத்தை பற்றி, நம்முடைய டீமை பற்றி நாம் நினைக்கிறோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் இந்த ஒற்றுமையை எதிர்பார்க்கிறார். 2 பேர் கல்யாணம் பண்ணுகிறோம் இல்லையா? 2 கணவன் மனைவி கல்யாணம் பண்ணுகிறோம். 2 பேரும் 2 வித்தியாசமான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள்.
ரெண்டு வித்தியாசமான மனநிலையிலே வந்தவர்கள், அவர்கள் வித்தியாசமான ஒரு நோக்கத்தோடு வருகிறவர்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து வரும் பொழுது உடனடியாக அடுத்த நாளே ரெண்டு பேரும் ஓகே ஆக முடியாது. we learn to live together as a one couple each and every day. நான் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணி 2002 திருமணம் பண்ணியிருக்கிறேன். 2025 இன்றைக்கும் I daily know my wife in a very special way. And also அவளுக்கும் சொல்வார், இப்பதான் உங்களை பத்தி எனக்கு தெரியுது என்பார். It takes time to know each other. We always have the strength and weaknesses, but God does not see you as husband individually. God does not see you as a wife individually. God see you husband and wife together. அதுதான். ஆகையால் தான் மனைவியோடு நீங்கள் சண்டை போட்டு ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் மேலே போகாது. அதுபோல கணவனோடு சண்டை போட்டு ஜெபம் பண்ணாலும் மேலே போகாது. Because God look at it as a one body, one person, and like that. பல சமயத்தில் இந்த உண்மையை நாம் மறந்து விடுகிறோம். We always focus on individual commitment to God, but not when you married, God looks to you husband or wife. That's it. ஆகையால் தான் ரெண்டு பேரையும் ஆண்டவர் ஒரு அந்த ஒற்றுமையாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உணர்த்துகிறபடினாலே நான் சொல்லுகிறேன். God wants us to be a team because it really demonstrated our unity. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் we need to adjust that, இல்லையா? சில சமயத்தில் மக்கள் சொல்லும்போது எனக்கு மிகவும் கிண்டகமாக இருக்கும். பாஸ்டர் எனக்கு இது பிடிக்கல, அதனால நான் சபைக்கு வரமாட்டேன்னு நான் சொல்லுவாங்க. I always tell them that church is your team, church your family. When you have the problem in your family, are you going to leave the family overnight? No. You struggle and you adjust and you solve the problem, stay in the family. ஆகையால் தான் இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் செய்யக்கூடியது என்னன்னா மிகவும் அற்புதமானது. தனக்கு பெரிய அந்த ஆதாயம் இருந்தாலும் இல்லையா, அவர் இவர்களோடு இணைந்து அவர் செய்கிறார். சமீபத்தில் ஒரு ஸ்டோரியை ஒருத்தர் சொன்னார், ரொம்ப பிடித்திருந்தது. ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலிருந்து ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு ஹைவே ரோடு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரக் ஒரு இடத்துல நிற்குது. அது பிறகு ஒருத்தர் இறங்குறாரு, ஒரு குழியை விட்டுறாரு. அப்புறம் ஏறி போன உடனே மற்றொரு பரத்தில் மற்றொரு வருவார், எதையோ ஒன்று வைக்கிறாரு, திரும்ப ஏறி போயிட்டார். அடுத்த 15 யார்டு கழிச்சு இப்படி நடந்துட்டு போயிட்டு இருக்கு. இவருக்கு ரொம்ப சந்தேகம், இது என்னடா ஒருத்தன் இறங்குறான் ஒருத்தன் போகிறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் பின்னால் போய், என்னையா பண்ணுறீங்க, யாராவது ஒருத்தர் இறங்கி ஒழுங்காக செஞ்சுட்டு போக வேண்டியதானே, ரெண்டு பேரும் இறங்குறீங்கன்னு சொன்ன உடனே அவன் சொன்னாங்களாம், ஐயா நாங்கள் இந்த வேலைக்குரியவங்க இல்லை, இந்த வேலை செய்யக்கூடிய ரெண்டு பேரும் இன்னைக்கு சிக்காக இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வேலையை அவங்களுக்காக நாங்கள் செய்கிறோம். ஒருத்தனுக்கு குழி தோண்ட தெரியும், ஒருத்தனுக்கு மரம் வைக்க தெரியும். எனக்கு குழி தோண்ட தெரியாது, ஆனால் இவனுக்கு மரம் தெரியும், நாங்கள் செய்கிறோம். That is called unity. That is called unity. Team life, becoming a team, it is very precious, but also it reflects God's pattern and God's unity. 4வது 5வது வசனங்களை பாருங்கள். ஓய்வு நாள்தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். What does it mean? God wants us to work as a team because it fulfills God's mandate. சரி, இப்போ அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டான், அவர்களோடு கூட சேர்ந்து கூடார வேலை செய்கிறான். அடுத்து மெயின் வேலை என்ன? ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஊழியம் செய்யணும். அவன் உடனடியாக அவங்க ஜெப ஆலயத்துக்கு போகிறான். பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு யூனிக் பார்ட் என்னென்றால், அவர் முதலாவது போகக்கூடிய இடம் ஜெப ஆலயம் தான், சினகாக் தான். அங்கே போய் யூதரும் யூத மதத்தை சார்ந்த வந்த கிரேக்கருக்கும் அவர் என்ன செய்வார்? பிரசங்கம் பண்ணுகிறார். இவர் அதையும் செய்கிறார். அவர் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் சம்பாஷணை பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னார். இந்த சமயத்தில் மக்கதோனியாவிலிருந்து 2 பேர் வராங்க. சீலா யார்? Who is Silas? பவுலோடு கூட ஊழியம் செய்தவர், ரைட்? He was an experienced apostle, right? Timothy யார்? பவுல் மூலமாய் ஆண்டவருக்குள்ளாக வந்த ஒருவன், ரைட்? He is not similar like Silas. He is inexperienced, but Silas and Timothy 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க பாருங்க. நான் ஒருத்தர் வயதில் அனுபவத்தில் முகந்தவர், ஒருவர் அனுபவத்தில் குறைந்தவர். அவங்க 2 பேரும் மக்கதோனியாவில் வந்த உடனே பவுல் அப்போஸ்தலன் ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். இந்த வைராக்கியம் என்று சொல்லும்போது இதுவரை 3 பேர் இருந்தோம், இப்போ 5 பேரா வந்துட்டாங்க. இந்த டீம் பெருசான உடனே அவன் தைரியத்தோடு சொல்லுகிறான், ஜீசஸ் இஸ் த லார்ட். நமக்கு எல்லாருக்கும் ஒரு மேண்டேட் இருக்கிறது, கிரேட் கமிஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இல்லையா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனம். அந்த கிரேட் கமிஷன் இஸ் நாட் given to individual. Remember that. Great commission is given to the church, the whole body of the church. நாம் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணி தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பணியை பவுல் அப்போஸ்தலன் செய்கிறார். ஊழியங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஊழியம் கடினமானது. நமக்குள்ளே ஒரு குழுவாக, ஒரு டீமாக இன்வால்வ் பண்ணாத பட்சத்தில் எவாஞ்சலிசம் என்பது ஒருபோதும் நடக்காது. ஆண்டவருக்காக அவுட்ரீச் பண்ணுவது ஒருபோதும் நடக்காது. Sometimes we minimize seeking reaching out the people. பணம் கொடுத்துறோம்னு நினைக்கிறாங்க. காணிக்கை கொடுப்பது மிகவும் முக்கியம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் காணிக்கை கொடுப்பதை விட நாம் போய் ஆண்டவரை பற்றி சொல்வது அதிக முக்கியம், இல்லையா? அந்த குழுவாக ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இந்த ஒருமைப்பாட்டையும் இதை தேவனுடைய இந்த விதமான பேட்டர்னையும் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அவருடைய மேண்டேட்டை நாம் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. நாம் எல்லாரும் சேர்ந்தால்தான் இந்த ஊழியம் நடக்கும். நாம் எல்லாரும் சேர்ந்தால்தான் பரலோக ராஜ்யத்தின் ஊழியங்கள் நடக்கும். நாம் எல்லாரும் சேர்ந்தால்தான் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். நாம் எல்லாரும் சேர்ந்தால்தான் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி கொண்டு வர முடியும். தனிப்பட்ட நபராக நீங்க செய்வதெல்லாமே ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் the great success of great commission is done by the church only. Everyone should involve. What God is telling us, team work is important. It reflects God's pattern, God's unity, and it will help us to fulfill God's mandate. C.T. Studd என்கிற ஒரு பெரிய மிஷனரி இருந்தார். உங்களுக்கு நன்றாக தெரியும், பலர் நீங்கள் அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திருக்கலாம். அவருக்கு ஒரு பையன் இருந்தான். C.T. Studd very committed missionary, passionate about mission, and he is a wonderful discipler. அவருக்கு ஒரு பையன் இருந்தான். இந்த பையனும் கிறிஸ்தவன் தான், ஆனால் சோம்பேறி கிறிஸ்தவன். அவரே எழுதுறார், என் பையன் சோம்பேறி கிறிஸ்தவன். ஏன்னா அவன் எங்கேயும் போக மாட்டான், சர்ச்சில் போய் எதுவும் செய்ய மாட்டான், ஊழியத்தெல்லாம் செய்ய மாட்டான். C.T. Studd போய் எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ணி வருவார். பையன் அப்படி ஹாயா உட்கார்ந்துருப்பான். உடனே C.T. Studd பார்த்தாரு, சரி நம்ம பையனுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும்னு சொல்லி லோக்கல் சர்ச்சில் உள்ள ஒரு மிஷன் டீம், அந்த மிஷன் டீம் ரஷ்யாவுக்கு போகணும், சோவியத் ரஷ்யாவுக்கு போகணும். அதனால சோவியத் ரஷ்யாவுக்கு போவதுக்கு ஒரு மிஷன் டீமை அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது C.T. Studd சொன்னார், என் பையனையும் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படி சொல்லி அந்த குரூப்புக்கு அனுப்பி வைக்கிறார். இவர் எதிர்பார்த்தது என்னன்னா, அந்த பையன் அங்கே போன பிறகு ஒரு டீமாக சேர்ந்து அவன் ப்ரிப்பேர் பண்ணுவான்னு எதிர்பார்த்தார். ஆனால் அந்த பையன் வீட்லேயும் சோம்பேறி, அங்கேயும் சோம்பேறியாக இருந்துட்டான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தனியாக எல்லாத்தையும் செய்வானான், யாரோடும் சேருதில்லை. கடைசியில் முடிஞ்சிட்டு அந்த
அந்த ப்ரிப்பரேஷன் அந்த கோர்ஸ்லாம் முடிந்த உடனே பெற்றோர்கள் வந்திருக்காங்க. அது ஃபைனல் கிராஜுவேஷனுக்கு இந்த டீமை நாங்கள் அனுப்ப போகிறோம்னு சொல்லி அந்த டீமை வரிசையாக நிற்கும் போது பார்த்தா எல்லாரும் ஒரே அணியில் நின்றுருக்காங்க. சிடிஸ்னுடைய பையன் தனியாக நிற்கிறான். இவருக்கு என்னடா நம்ம பையன் ரொம்ப தனியாக வச்சிருக்கிறானே, நல்லா செஞ்சிருப்பானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருக்கு. அப்போது இவங்க சொன்னாங்களாம், நம்ம டீம் அனுப்ப போகிறோம், ஆனால் இந்த சைடில் உள்ளவங்க எல்லாத்தையும் இவரை தவிர அப்படின்னு சொல்லி உடனே சிடி ஸ்டாட்டுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிட்டான். என்ன என் பையனை இப்படி பப்ளிக்காக இப்படி பண்ணுறாங்களே அப்படி சொல்லி முடிச்ச உடனே கேட்போம். இல்லை நம்ம வீட்லேயே உண்டு தானே, யாராவது ஒருத்தர் இப்படி நடத்தி நான் பிள்ளையை நடத்திட்டாங்களே போய் கேட்கணுங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு அவர் சிடி ஸ்டாட் முடிஞ்ச உடனே என் பையனை தனியாக வச்சிங்க அப்படின்றாராம். அப்போ சொன்னால் உங்கள் பையன் நல்ல பையன், நல்ல காரியம் செய்கிறான், ஆனால் அவனால் டீமில் வைக்கவே முடியாது. அவன் தனிப்பட்ட முறையில் அவன் நல்ல பையன், ஆனால் அவனை டீமில் அவன் ஒர்க் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி வச்சான். அவர் எழுதுகிறார், என்னோட நான் பெரிய ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் என் பையன் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு வரல, அவனை நான் ஒரு டீம் பிளேயராக மாற்றுறதுக்கு நான் படாத பாடுபடுகிறேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, unless we work as a team we cannot do outreach. இப்போ ப்ரேயர் வாக்கு நடத்துகிறோம் இல்லையா, ப்ரேயர் வாக்கு நடத்தும் போது ரெண்டு பேராக நாங்கள் வரக்கூடியவங்களே பிரிச்சுட்டு போகிறோம். ரொம்ப பேர் வர்றதில்லை. நிறைய பேர் ப்ரேயர் வாக்குன்னு சொன்னால் இப்போ 4 பேர் தான் 5 பேர் தான். நாங்கள் ஒரு 4 தெருக்கு போவோம், 4 ஏரியாவுக்கு. சில சமயத்தில் ஒரு ஆள் தான், இன்னொருத்தர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வரும்போது we wanted to send it 2 by 2. அவங்க 2 பேராக போய் ஜோம் பண்ணி வரும்போது அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்க முடியும். இந்த மாதிரி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God wants us to join as a team to do God's commission, God's great mandate. அந்த அளவுக்கு நம்ம வரும் என்றால் we must be part of the team. நமக்கு நல்லா தெரியும், கிரிக்கெட்லாம் நமக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் நம்ம கிரிக்கெட்டுக்கு அடிக்ஷன் இல்லையா, என்ன ஆல் நைட் ப்ரேயர் கூட வராட்டாலும் நைட்டில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுல நிறைய பேருக்கு ரொம்ப ஆர்வம். அப்பேற்பட்டதான அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் நம்ம போகிறோம். நம்ம போகிறோன்னு வைங்க, அங்கே டிக்கெட் எடுத்து நாம் போகிறோம். நமக்கு டிக்கெட் ஒன்று பார்வையாளர்களாக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அவங்க ஒரு 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 பவுண்டரி அடித்த உடனே நமக்கு என்னது சந்தோஷம் வருகிறது. ஒரு சிக்ஸர் அடித்த உடனே நம்ம கால் தரையில் நிற்க மாட்டேங்கிறது, நம்ம தொண்டைக்குள்ளேயே நம்ம கத்துறோம். அங்கே போகாட்டாலும் டிவியில் பார்க்கும்போது நம்மளால் தாங்க முடியல அந்த உற்சாகத்தை இல்லையா. நாமெல்லாம் பார்வையாளர்கள் தான். இந்த பார்வையால் காசு கொடுத்துட்டு வெளிவருவோமே ஒரு மன திருப்தி தான். ஆனால் நம்மால் இந்திய அணிக்கோ அந்த கிரிக்கெட் அணிக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஏதோ நம்ம போகிறோம், சந்தோஷப்படுறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமானது தான் அந்த கோவிட் டைமில் கிரிக்கெட் மேட்ச் நடந்து தெரியுமா, பார்வையாளரே இல்லாமல் நடத்தினாங்க இல்லையா. அப்போ தான் அவங்க ரியலாக அந்த மேட்ச்சில் அவங்க இருந்தது. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் திருச்சபையில் பார்வையாளர்களாக நாம் என்ன செய்கிறோம், வர்றோம், காணிக்க போகிறோம், அட்டன் பண்ணுகிறோம், போகிறோம். பார்வையாளர்களால ஊழியம் நடக்க முடியாது. You must be part of the team. You must be part of the team to fulfill great commission. So ஒரு டீம் ஒர்க்கில் ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுகிறது, it reflects God's pattern, it demonstrates God's unity, it fulfills God's mandate. So God has called as a team. In the team we are not same, we are different, but we have to live and work together. இதில் என்ன பிரச்சனை தெரியுமா, நாம் விரும்பினாலும் ஆண்டோடைய அழைப்பு தெளிவாக இருந்தாலும் நம்முடைய சுயம் சும்மா இருக்காது இல்லையா. ஏன்னா ஆண்டோடைய அழைப்பு இப்படிதான், நம்ம சேர்ந்து ஊழியம் செய்யணும், சேர்ந்து வாழணும், சேர்ந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஆண்டோட அழைப்பு இருந்தாலும் அந்த சுயம்னு ஒன்று இருக்குதே, அது என்ன செய்யாது, சும்மா விடாது. அது நம்ம தடுக்கிறது. இந்த சுயத்தை ஆண்டவர் தொடும்படியாக நம்ம செய்யணும், ஜெபம் பண்ணணும். நீங்கள் இந்த திருச்சபைக்கு விசிட்டரோ, கொஞ்ச காலமாக வர்றீங்களோ, நீண்ட காலமாக வந்துட்டு இருக்கீங்களோ, யூ ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த சர்ச் பாடி ஆஃப் கிரைஸ்ட். யூ ஆர் பார்ட் ஆஃப் அவர் டீம். So let us have this prayer today. Lord, make me
a person to participate, to part of this great God's team in this church. Our team, our God's team, this is God's team. This God's team has a dream team, God's dream team. நம் மூலமாய் தான் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். Unless we are committed to teamwork, unless to be part of the team, it doesn't happen. ஆண்டவரை கேட்போமா, ஆண்டவரே என் குடும்பத்தில் எனக்கு இந்த டீம் ஸ்பிரிட்டை தாரும், நான் வேலை செய்கிற இடத்துல தாரும், என்னுடைய தொழிலில் தாரும், என்னுடைய திருச்சபையில் தாரும் சுவாமி, ஊழியத்தில் தாரும். ஏனென்றால் தனிமரம் ஒரு நாளும் தோப்பாகாது. தனிமரம் ஒரு நாளும் தோப்பாகாது. நாம் இணைந்து வரும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஈஸி கிடையாது, கஷ்டம். நாம் இழக்க வேண்டியிருக்கும், தியாகம் பண்ண வேண்டியிருக்கும், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் we all do to glorify God and fulfill the desires of Jesus. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்வோம். கண்களை மூடுவோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை தனித்தவனாக தனித்தவளாக நீ எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை தனித்தவனாகவோ தனித்தவளாகவோ பார்ப்பதில்லை. அவர் தம்முடைய குடும்பத்தினுடைய ஒரு மெம்பராக ஆண்டவர் பார்க்கிறார். You are not alone. You are part of God's team. God is here. ஆண்டவருடைய திருச்சபையிலே நாம் ஒரு டீமாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பேட்டர்னை நாம் ஃபாலோ பண்ணுகிறோம். அதுதான் அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். நாம் ஒரு டீமாக வேலை செய்யும் போது ஆண்டவருக்கு நமக்கு தந்த அந்த ஒற்றுமையை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஒரு டீமாக நாம் இணைந்து செயல்படும் பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் ஃபுல்ஃபில் பண்ணுகிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, you are part of God's team. You are part of God's dream team. Even though you are individually you are committed, God has called us to work together as a team. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இதுதான். What stops you not to join the team? What stops you to work with others? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த குணம், இந்த சிந்தனை, இந்த போங்கு, இந்த பழக்கம், இந்த விதமான பேச்சு நான் குடும்பமாய் என்னுடைய கணவனும் மனைவியுமாக மட்டுமல்ல திருச்சபையிலும் நான் குழுவாக இருந்து செயல்படுவதற்கு என்னை தடை பண்ணுகிறது ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர்களை தூக்கி எறிந்து விடுவார். ஆண்டவர் உன்னை கணவனும் மனைவியாக இணைத்தது ஒரே குழுவாகத்தான், ஒரே டீமாகத்தான். ஒருவரை தாங்கவும், ஒருவரை ஒருவர் பலப்படுத்தவும், ஆறுதல் கொடுக்கவும், உற்சாகப்படுத்தவும் தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார், குடும்பமாய் வைத்திருக்கிறார். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துயரத்திலும் ஒருவருக்கு ஒரு தோள் கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறார். இது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவரே, என்னால முடியவில்லை சுவாமி, நான் முயற்சி பண்ணி இருக்கிறேன், தோல்வி அடைந்திருக்கிறேன், I cannot take it anymore அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Please break the team, join the team, empower the team, because God will raise you and honor you if He keeps the team together. திருச்சபையாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், ஒரே குடும்பமாய் அழைத்திருக்கிறார். எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், எங்கோ படித்தோம், எங்கோ வேலை செய்தோம், இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்து இருக்கிறோமே ஒரே குடும்பமாய். இது ஆண்டவர் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் அல்லவா?
ஆண்டவருடைய இந்த டீம்ல let us join, let us participate. ஐயோ எனக்கு அவரை பிடிக்காது, இது எனக்கு பிடிக்காது என்று சொல்லி நாம் சொல்வதை விட்டுவிட்டு, ஆண்டவரே உம்மை போல எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும். ஒரு மிகப்பெரிய உண்மை சத்தியத்தை நான் சொல்லுகிறேன். பரிசுத்தமான ஒரு இயேசு, பரிசுத்தமான ஒரு தெய்வம், அசுத்தமான தவறுகிற நம்மோடு கூட அவர் வாழவில்லையா? பரிசுத்தமான ஒரு தெய்வம் பாவியான நம்மோடு கூட அவர் வாழவில்லையா? நம்மோடு கூட இணைந்து செயல்படவில்லையா? பயன்படுத்தவில்லையா? அதே ஆண்டவருடைய சாயலை சிந்தையை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us work together. Let us work together. God has called you as a team. Individually you are committed, but collectively you are called to work together. Let us commit and work together as a team. It is God's pattern, God's unity, and God's mandate to fulfill. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சங்கடப்படுகிறோம். as a human being Lord, நாங்கள் ஒவ்வொருவரும் சங்கடப்படுகிறோம். தனிப்பட்ட முறையில் சகிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறோம். தனிப்பட்ட முறையில் எவ்வளவு நாள் இப்படியே போகிறது என்று சொல்லி எண்ணுகிறோம். ஆனால் நீர் எங்களை ஒரே குடும்பமாய் ஆண்டவரை நினைத்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய சிந்தையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த மாதிரியையும் ஒற்றுமையையும் ஊழியத்தையும் நாங்கள் இணைந்து செய்ய எங்களை பலப்படுத்தியீர்கள். நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, உமக்கு சொந்தமானவர்கள் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சொந்தமானவர். இந்த சத்தியத்தை இந்த நாளிலே எங்கள் உள்ளத்திலே பதித்துக் கொள்ளும். கசப்பு இருக்கும் என்றால், பிரிவு இருக்கும் என்றால் ஒப்புரவாக கிருபை தாரும். எங்களுடைய சுயம் தடுக்கும் என்றால் மாற்ற கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஒரு டீம் பிளேயர்ஸாக உம்முடைய திருச்சபைகளை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.